இப்போ நம்ம பார்க்க போறது வந்து गाजर का हलवा गजरेला அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. கேரட், sugar, milk, unsweetened கோவா, ஏலக்காய், கிஸ்மிஸ், பாதாம், நெய். நெய் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெய் 1 ஸ்பூன் எடுத்தா 2 ஸ்பூன் எடுக்க தான் தோணுது. ஸோ இதுலயே வந்து இந்த கேரட்டை நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த கேரட் வந்து கொஞ்சம் நல்லா திக் கிரேட்டடாக இருக்கிறதுனால இட் வில் பி வெரி நைஸ். ஏன்னா இது ரொம்ப குக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு மாதிரி ஒரு அசட்டு திரிப்பு தன்மை வந்துடும். ஸோ அந்த திரிப்பு தன்மையை வந்து கொஞ்சம் கர்வ் பண்ணுறதுக்கு வந்து, ஏன்னா ரொம்ப ஃபைனாக நீங்கள் துருவினாலும் சரி, இல்லாட்டா அதை மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, அது ரொம்ப சாஃப்டாகிடும். அது கொஞ்சம் அந்த ஃபீல் இருக்கணும் இல்லையா, அந்த சங்கி ஃபீல் இருக்கிறதுக்கு வந்து இப்படி கொஞ்சம் திக்காக துருவினாக்க நல்லா இருக்கும். இப்போ இதில் வந்து நான் நல்லா இதை வதக்கிடுறேன் இதை. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ரெசிபி விச் ஈஸியாக நீங்கள் மைக்ரோவேவ்லேயும் நீங்கள் செஞ்சிடலாம். இதை வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, இந்த திராட்சையை வந்து நான் இந்த ஸ்டேஜில் பாதி ஆட் பண்ணுறேன் இதில். இது ஏன் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இல்லையா, முதலையே நம்ம திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். நெய்யில் வந்து அதை ரொம்ப போட்டு டைரெக்டாக ஹீட் பண்ணும்போது அது அப்படியே கொஞ்சம் கருகிற மாதிரி ஆயிரும் அது. ஸோ ஜஸ்ட் டு ப்ரிவெண்ட் தேட் அதை வந்து நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த கேரட்டோட ஜூஸஸில் இந்த ரைசன்ஸும் அப்படியே நல்லா ப்ளம்ப் ஆயிரும் அது. ஸோ அதில் வந்து இட் வில் கம் அவுட் வெரி நைஸ்லி. இதில் வந்து சரி, நம்ம நிறைய குவிக் ரெசிபிஸ் ஆஃப் गाजर का हलवा நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஓகே, இட் வில் கிவ் யூ க்ரீமி திங். பட் ஆனால் ட்ரெடிஷ்னல் பஞ்சாபி गाजर का हलवा அப்படின்னு நம்ம பார்த்தாக்க வந்து அதில் வந்து இந்த கோவா தான் முக்கியமான இன்கிரிடியன்ட். கோவா அப்படின்னாக்க வந்து பால் ஆடை கட்டி இருக்கு இல்லையா, பாலாடை கட்டினா பன்னீர். இது வந்து ஜஸ்ட் பாலை ரிடியூஸ் பண்ணி திக்காக வருது இல்லையா, அது இது. அண்ட் அதில் வந்து சுகர் சேர்க்காமல் இருக்கிறது தான் வந்து இந்த கோவா. இந்த பிளெயின் கோவா வந்து இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட். அதையும் இதில் ஆட் பண்ணால் அதுதான் அந்த நைஸ் ஹெவி ஃபீலிங் அதுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணின கேரட் ஹல்வா வந்து நீங்கள் 1 ஸ்பூன் சாப்பிட்டாலும் யூஆர் ரியலி இன் பிளிஸ் அண்ட் ஹாப்பி. கேரட் வந்து நவ் இன் திஸ் சீசன் நம்ம ஊரில் இந்த ஆரஞ்சு கேரட் தான் கிடைக்கும். பட் நீங்கள் எப்பயாவது இந்த டைட்டில் நார்த் இந்தியா ட்ராவல் பண்ணிங்கனாக்க டோன்ட் ஃபர்கெட் டு கெட் அட்லீஸ்ட் அ கிலோ ஆஃப் தீஸ் ஆரஞ்ச் கேரட்ஸ். சில சமயம் கோயம்புத்தூர் இல்லைன்னா சென்னையில் சில ரொம்ப நல்ல ஹை மார்க்கெட் கடைகளில் வந்து இந்த ஆரஞ்ச் கேரட்டும் கிடைக்கும். ரெட்டிஷ் கேரட் இல்லையா, நார்த் இந்தியன் கேரட், இந்த காஜர்னு சொல்லுவாங்களா, லாங் சைஸாக இருக்குது, அதுவும் கிடைக்கும். அதில் தான் இந்த கேரட் ஹல்வா பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து டு என்ஹான்ஸ் அ ஃப்ளேவர் இந்த கிச்சன் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிடுறோம் அதுக்கு. ஸோ தட் இங்கே ஃபுல்லாக ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் மாதிரி ஒரு நல்ல வாசனை வந்துடும். கொஞ்சமாக கோவா ஆட் பண்ணுறேன். ஸோ தட் இந்த ஹீட்லேயே இது நல்லா மேஷ் ஆயிரும். அது எவ்வளவு அப்படின்றது நம்ம பார்த்தாக்க, இப்போ நான் வந்து ஐம் டேக்கிங் ஜஸ்ட் ஸ்மால் போர்ஷன்ஸ் ஆஃப் இட். கேரட் வந்து இந்த 1 கப் அளவு எடுத்துக்கிட்டோம். அண்ட் கோவா வந்து அதில் ½ அமௌண்ட் எடுத்திருக்கேன். ஸோ தட் அது ஒரு நல்ல ஒரு திக் லேயராக வர மாதிரி பண்ணிக்கலாம். அது இப்போ எனக்கு இன்னும் அந்த சுகரும் ஆட் பண்ணணும் அண்ட் ஆல்சோ மில்கையும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ஐ வில் ஆட் ஆஃப் த மில்க் நவ். இப்போ நீங்கள் வந்து கேரட் கீர் பண்ணணுன்னாக்கா இந்த என்டையர் குவான்டிட்டி இன்னும் இந்த ஒரு என்டையர் குவான்டிட்டி ப்ளஸ் இன்னொரு ½ அமௌண்ட் ஆட் பண்ணி இதை அப்படியே நீங்கள் கேரட் கீராக கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து அப்படி நல்லா சுண்டை வர வரைக்கும் இதை வச்சுக்கணும். அது கேரட்ஸ் அகேன் ஆர் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஸோ அதனால் வந்து தீஸ் ஆர் குட் எதர் குக்ட் ஆர் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாலும் சரி. பட் அகெயின் நான் கேரட்டை பற்றி சொன்ன டிப்பு ரொம்ப தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதை எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் முடியுமோ அதை ஸ்க்ரேப் பண்ணிகிட்டே யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு அவசரம் இல்லைன்னா சின்ன சில்ட்ரன் வந்து தே ஓன்ட் நோ இல்லையா, டக்குன்னு நீங்கள் மார்க்கெட் போனீங்க கேரட்டை டகால்னு எடுத்து சாப்பிட்ற முன்னாடி வாஷ் இட் தரோலி அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்க்ரேப்பும் பண்ணிடுங்க. அதை கீப் ஆன் ஸ்டிரிங். நம்ம வந்து அந்த அடியில் பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து கொஞ்சம் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். அதை ஏன்னா டக்குன்னு தீஞ்சிருச்சுனாக்கா நம்மளுக்கு அந்த என்டையர் பியூட்டிஃபுல் ஸ்வீட் டிஷ் இது ஆல்மோஸ்ட் காஜர் கா ஹல்வானா நீங்கள் அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே நீங்கள் சொல்லவே வேண்டாம். நைஸ் அரோமேட்டிக் கேரட் ஹல்வா ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஆத்தென்டிக் பஞ்சாபி வெர்ஷன். ஸோ அடுத்த போர்ஷனில் வந்து நம்ம என்னென்ன எப்படி எப்படி இதை டெக்கரேட் பண்ணுறோம், எப்படி எப்படி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கோவாவும் இதில் ஆட் பண்ண போகிறேன் டு கிவ் அ மோர் க்ரீமி ஃபீல் டு இட். 11th and 12th ஸ்டாண்டர்ட் கெரியர் டிஃபைனிங் ஏஜஸ் இருக்குது இல்லையா, அந்த 11th and 12th படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு ஹெவி ஸ்வீட் டிஷ் பண்ணுறோம் அப்படின்னாக்க வந்து இஃப் யூ பிளானிங் டு கிவ் அவங்களுக்கு ஒரு கப் கொடுத்துட்டு தென் நல்லா இருக்குன்னு இன்னும் 2 கப் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இட்ஸ் ரியலி கோயிங் டு பிகம் டிஃபிகல்ட் ஃபார் தெம். அவங்களுக்குலாம் வந்து பெஸ்ட் இஸ் இந்த மாதிரி சர்விங் தான் அதை கொடுக்க முடியும். பட் இன்ஸ்டெட் வந்து அவங்களோட மெயின் டயட்டை வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுக்கலாம். பிகாஸ் என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ் டைம் டு அதை பேர்னும் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. கேம்ஸ் போக நேரம் இல்லை, ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண நேரம் இல்லை, பண்ணணுங்கிறது வேற விஷயம். பட் பண்ணுறதுக்கு தே ஓன்ட் ஹேவ் டைம் அட் ஆல். தே ஓன்ட் பி ஏபிள் டு புல் அவுட். இல்லைன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திருந்து விளையாட போகணும், விச் தே ஓன்ட் டூ. ரெஸ்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் பெட்டர் டு கீப் தேர் டயட் ஆன் த லோ கேலரி சைடே. நிறைய ஃப்ரூட்ஸ் தட் இஸ் ஆரஞ்சஸ், ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க வந்து அவங்களுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல், பேர்னிங்கும் ஈஸியாக. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஹை ஃபைபர் ரைஸ் மாதிரி கார்போஹைட்ரேட்ஸை விட்டுட்டு வந்து சப்பாத்தி இல்லைன்னா ஓட்ஸ் பாரேஜ் இந்த மாதிரி கொடுத்தாக்க ஃபில்லிங்காகவும் இருக்கும். அண்ட் தே ஓன்ட் ஃபீல் ஹங்க்ரி ஸோ சூன் அண்ட் ஈஸி டு பேர்ன் ஆல்சோ. அண்ட் அதிகமாக பசியும் எடுக்காது, நிம்மதியாக உட்காந்து கொஞ்சம் படிக்கவும் படிக்கலாம். One more another step that we have to do is இது சுருண்டு வர நேரத்தில் கொஞ்சோண்டு நெய்யை எடுத்து மேலே ஊற்றணும். பண்ணுவோமா? இப்போ பண்ணி பார்க்கலாம் அதை. ஸோ இதெல்லாம் வந்து ரியலி ஹை கேலரி ஸ்டெப்ஸ். எனக்கே பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும், ஏன்னா அதில் இருக்கிற கேலரியை பார்த்தாக்க. பட் நான் அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக எப்படி சொல்கிறது அப்படின்ட்டுன்னு ஐ ப்ராமிஸ். அதனால் அப்படி தான் நம்ம பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ நல்லா வந்து பேஸ்டி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த கோவா அண்ட் மில்க் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் ஆயிடுச்சு. இது அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த கேரட் ஹல்வா இல்லை காஜர் ஹல்வா பண்ணணுன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை வச்சுட்டு ஃபோன் பேசுறது இல்லைன்னா வேறு ஏதாவது ஆக்டிவிட்டியே பிளான் பண்ணிக்காதீங்க. இதுக்கிட்டேயே சின்ன குழந்தை மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் அது. பிகாஸ் நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து ஹெவி ஃபேட்டி இன்க்ரீடியன்ஸை ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கரெக்டாக ஆட் பண்ணுறதுனால நம்ம இதுக்கு கிட்டேயே இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஐம் டூயிங் ஒன் மோர் ஸ்டெப். இந்த நெய் ஒரு ஸ்பூன் அதை ஆட் பண்ணுறேன். ஸோ அது சொன்ன மாதிரி இது வந்து தீஸ் ஆர் ஆல் ஹெவி ரெசிபீஸ். 1 or 2 ரெசிபீஸ் தட் இப்படி பண்ணினாக்க தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதை லோ கேலரி மெத்தட்ஸ் நம்ம நிறைய நம்ம சொல்லுவோம். பட் சில இது வந்து இந்த டிப்பிக்கலாக அந்த மாதிரி பண்ணினாக்க ஒரு தரம் வருஷத்துக்கு ஒரு தரம் சாப்பிட்டாக்க இட்ஸ் இனஃப்ங்கிற மாதிரியானது இது. இப்போ வந்து இதுக்கு வந்து லைட்டாக மட்டும் சுகர் போட்டால் போதும். ஏன்னா இன்க்ரீடியன்ஸ் மில்கோட அந்த கோவாவே ஒரு இன்ஹெரண்ட் ஸ்வீட்னஸ் இருக்கும். சரி ஃபேட்டை தான் நிறைய ஆட் பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் சுகராவது வந்து ஜஸ்ட் வேண்டிய அளவில் கரெக்டாக ஒரு டைட்ரேஷன் மாதிரி அந்த இடத்துல நிப்பாட்டிக்கலாம். ஸோ தட் ஒரு லைட் ஃப்ளேவர் ஆஃப் சுகர் இருந்தாக்க அதுவே போதும். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஏன் ஆட் பண்ணுறேன்னா அது நல்லா சுண்டி கரெக்டான அளவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. முதல்லையே வந்து 1 கப் கேரட்டுக்கு 1/2 கப் சுகர், அப்புறம் 1/4 கப் பால் அப்படிங்கிற மாதிரியான கணக்கில் வச்சுக்காம இதை வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நீங்கள் சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து ரொம்ப கம்மி சுகர் வேண்டியவங்களுக்கு அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், இது கூட தேவையே கிடையாது இது. அண்ட் ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா இஃப் யூ வாண்ட் டு ஆட் சுகர் சப்ஸ்டியூட்னாலும் அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடைசி ஸ்டேஜில். திஸ் இஸ் நவ் டன். இந்த கிரீஸ் எல்லாம் நல்லா வந்துருச்சு. ஸோ இதை வந்து
ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் கேன் ஆட் சம் மோர் இந்த கிஸ்மிஸ் பழம் ஆல்சோ. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெடி, ரியலி ஹை கேலரி, பட் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் நீங்கள் டெஃபினட்டாக இந்த மாதிரி பண்ணி இண்டல்ஜ் பண்ணிக்கலாம். காஜர் கா ஹல்வா இன்னும் சாஸ்பேன், கேரட்டை நெய்யில் வதக்கிட்டு அதோட கொஞ்சோண்டு திராட்சை பழம் சேர்த்துருங்க, கொஞ்சோண்டு இலாய்ச்சி சேர்த்துடலாம். இதோட கோவா ஆட் பண்ணி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிடலாம். followed by milk. செமி லிக்விட் ஆன உடனே ரிமைனிங் கோவாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா சுருண்டு வர நேரத்தில் 1 டீஸ்பூன் ஆஃப் நெய்யை ஆட் பண்ணிடலாம் அதில். அண்ட் சுகர். கார்னிஷிங்க்கு ஆமண்ட்ஸ் அண்ட் கிஸ்மிஸ். காஜர் கா ஹல்வா இஸ் ரெடி. எப்போ பார்த்தா லோ கேலரிங்கும் போது வந்து இந்த மாதிரி சில ரொம்ப ராயல் ஸ்வீட்ஸ் வந்து ஓகே ஜஸ்ட் கிவன் 1 ஸ்பூன் ஓகே ஃபைன், அதோட அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி லிமிட்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய பண்ணிங்கனாக்க திரும்பி ஸ்பூன் போகும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு ஆளுக்கு ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி மட்டும் பண்ணிவிட்டு தென் யூ கேன் என்ஜாய் விதவுட் கில்ட். ஓகே நான் 2 ஸ்பூன் தான் சாப்பிட்டேன், ஆல் ஆஃப் அஸ் வேர் பார்ட்டி டு த கில்ட் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் வீக் till we meet with another interesting set of recipes. Till then, see you. Bye bye.